அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் தனியாகவோ அல்லது மற்ற கிரகங்களோட, சந்திரன் பிளஸ் சூரியன், சந்திரன் பிளஸ் செவ்வாய், சந்திரன் பிளஸ் புதன், சந்திரன் பிளஸ் குரு, சந்திரன் பிளஸ் சுக்கிரன், சந்திரன் பிளஸ் சனி, சந்திரன் பிளஸ் ராகு, சந்திரன் பிளஸ் கேது, இந்த மாதிரி இணைந்து இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொதுவான பதிவு தான் இது. நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்க ஜாதகத்துல சந்திரன் தனியா இருந்தா பலன் எப்படி இருக்கும்? சந்திரன் அப்படின்னாலே மனம், நம்ம மனசோட உணர்வுகள். சந்திரன் அப்படின்னாலே தாய்மை, அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். தாய்மை குணம் அப்படின்றது ஆண்கள் கிட்ட இருந்தாலும் சரி, பெண்கள் கிட்ட இருந்தாலும் சரி, அதை குறிக்கக்கூடியது இந்த சந்திரன் தான். மெமரி பவர், அதை குறிக்கக்கூடியதும் இந்த சந்திரன் தான். வாழ்க்கையில பயணங்களை, அடிக்கடி பயணங்கள் பண்ணக்கூடியதை குறிக்கக்கூடியதும் இந்த சந்திரன் தான். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நீர் சத்து, அதை சொல்லக்கூடியதும் இந்த சந்திரன் தான். இப்போ ஒரு ஜாதகத்துல சந்திரன் தனியா இருக்காருன்னு வைங்களேன், இவங்க பாத்தீங்கன்னா, அதாவது தனியானு நான் சொல்றது லக்னத்துக்கு இத்தனை பாவத்திலாம் சொல்லல, அது தனியா நம்ம பதிவு போட்டிருக்கோம், அது போய் பார்த்துக்கோங்க. இப்போ நாம எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்துல சந்திரன் எந்த பாவகத்துல வேணாலும் தனியா இருக்கலாம். அப்படி சந்திரன் தனியா இருந்தால் எப்படி இருக்கும் பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் மனசு அளவுல அதிகமா ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எதை பண்ணாலுமே ஒரு உணர்ச்சி பூர்வமா தான் செய்வாங்க, உணர்வு பூர்வமா செய்வாங்க. எதை செஞ்சாலுமே கடமைக்கு செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா, வெளிநாடு அப்படின்றத விட, வெளி மாநிலம், வெளி மாவட்டம் அப்படின்றத விட, உள்நாடு, நம்ம மாநிலம், நம்மளுடைய சொந்த ஊரு, அதுலதான் ஆர்வம் அப்படின்றது அதிகமா இருக்கும். அதுக்காக இவங்க எல்லாம் வெளிநாடு போகமாட்டாங்கன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு உள்நாடுதான் அதிகமா பிடிக்கும். கற்பனை திறன் ரொம்ப அதிகமாவே இருக்கும் இவங்களுக்கெல்லாம். கலைத்துறை சம்பந்தப்பட்டது, இசை, கவிதை, உணர்வு, எதையுமே ஒரு கவித்துவமா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அடுத்தவங்களால ஈஸியா இவங்க மனசு பாதிக்கப்படும். அடுத்தவங்க இவங்களெல்லாம் ஈஸியா மனசு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு நடந்துக்குவாங்க. சந்திரன் தனியா இருக்கிற எல்லாத்துக்குமே. இவங்க வாழ்க்கையில அடிக்கடி அதிகமான பயணங்களை தவிர்க்கவே முடியாது. இடமாற்றமும் அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கும். ஒண்ணு வேலை செய்யறதை மாத்தலாம், அல்லது வீட்டை மாத்தலாம், அல்லது வண்டி வாகனத்தை மாத்தலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை இவங்க அடிக்கடி வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். சந்திரன் தனியா இருக்கக்கூடியவங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீர் சம்பந்தப்பட்ட, திரவ பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதிகபட்சம் அமையும். அப்படி அமைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா, கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இருந்தா பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், தன்னுடைய குடும்பம், வாழ்க்கை துணை, கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், இதுலதான் அதிகமான ஒரு கவனம் உள்ளவங்களா இருப்பாங்க. இதை விட்டு மற்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில, ஆனா அதை விட இதுலதான் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க. 5, 9 சந்திரன் இருக்குன்னு வைங்களேன், பொதுவா சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு கல்வி, படிப்புல ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல அறிவாளி, திறமையான குழந்தைகளா பிறப்பாங்க. மனநிலை பாத்தீங்கன்னா எப்பவுமே ஓரளவு சமநிலையோட, ஒரு நல்ல மனநிலையோட இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீக எண்ணங்கள்,
ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு வாழ்க்கையில பாக்கியம் அப்படின்றது நல்லபடியா கிடைக்கும். இதே இந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள் இங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில அதிகமான விஷயங்களை முயற்சி பண்ணி தான் அடைய வேண்டியிருக்கும். ஒரே முயற்சியில அடைய முடியாது. எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டி போட்டாங்கன்னா இவங்க ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதனாலதான் அதிகமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அதே இந்த 8, 12ஆம் பாவகங்கள்ல சந்திரன் வந்துட்டாருன்னு வைங்க தனியா, எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு மன சஞ்சலம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். மனக்குழப்பம், மனசு எப்ப பார்த்தாலும் ஒரு சஞ்சலப்படக்கூடிய தன்மை, வாழ்க்கையை நினைச்சு ஒரு பயம், இது இருந்துகிட்டே இருக்கும் இவங்க வாழ்க்கையில எப்பவுமே. இப்ப சொல்லிட்டு இருக்கிறது சந்திரன் தனியாக இருந்தால், எந்த லக்னம் ராசி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி சந்திரன் தனியா இருந்தாலும் பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த சந்திரன் 8 பலன்ல இருந்துட்டா மனக்குழப்பம், மனசஞ்சலம், ஒரு ஒரு இனம் புரியாத பயம், இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எதிரிகள் நேரடியா இருக்க மாட்டாங்க, மறைமுகமான எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. மறைமுக எதிரிகள் அதிகம். அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒண்ணு வெளிநாட்டு பயணம் அல்லது வெளி மாநில பயணம் அல்லது வெளி மாவட்ட பயணம் அப்படின்றது அதிகமா இருக்கும் இவங்க வாழ்க்கையில. இப்போ அந்த தனியா இருக்கக்கூடிய சந்திரன் மற்ற கிரக பார்வை, சுபகிரக பார்வை இருந்துச்சுன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். பாவகிரக சம்பந்தம் அதிகமா வந்துருச்சுன்னா கொஞ்சம் சிரமங்கள் அதிகமா இருக்கும் வாழ்க்கையில. இப்போ எந்த கிரகமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, தனியா இருக்கக்கூடிய சந்திரனை, இவங்க எதை செஞ்சாலும் தனிச்சுதான் செய்வாங்க. இவங்களுடைய மனநிலை அப்படின்றதும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க செய்யக்கூடிய செயல்களை விட வித்தியாசமா இருக்கும். அடுத்தவங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கவே மாட்டாங்க, அடுத்தவங்களுடைய அட்வைஸை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தானே முடிவெடுத்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. சந்திரன் தனியா இருந்து எந்த கிரகமுமே பார்க்கலன்னா இந்த பலன். அப்படி பார்க்காம இருக்கிறப்ப இன்னும் ஒரு சில பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு அமைதியை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. தனிமை விரும்பி அப்படின்றவங்க இவங்க தான். அமைதி, ஒரு தனிமையா இருக்கணும்ன்ற ஒரு மனநிலை அப்படின்றது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு ஒரு சிறப்பா சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது தனியா சந்திரன் இருந்து எந்த கிரகமும் பார்க்கல, எந்த ஒரு கிரகமும் பார்க்கவில்லை அப்படின்னா இந்த சமூக சார்ந்த விஷயத்துல இவங்களுக்குன்னு தனியா ஒரு அடையாளம் இருக்கும். அவங்களெல்லாம் பார்த்தா தெரியும். அவங்க எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் தனியா தெரியக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. இப்ப இது எல்லாமே சந்திரன் தனியா இருந்தா சொல்லியாச்சு. இப்போ இந்த சந்திரன் சூரியனோட சேர்ந்து நீங்க நாம எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். நம்ம ஜாதகத்துல சந்திரன் சூரியனோட சேர்ந்து எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் இந்த பலன்கள். சூரியன் சந்திரன் எந்த பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும், இப்போ சூரியன் அப்படின்னா என்ன? ஆத்மா, தந்தை, ஒரு அதிகாரம், அரசியல், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த சூரியன். சந்திரன் நம்மளுடைய மனசு, அம்மா, உணர்ச்சி, பொதுமக்கள், இதை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருக்கும் போது எப்படி இருக்க போகுது? இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒளி கிரகங்கள், சூரியனும் சந்திரனும். ஆனா இவங்க 2 பேர் சேர்றப்ப என்ன ஆகுது? அமாவாசை யோகம். இப்போ இந்த அமாவாசை யோகத்துல, இப்ப அமாவாசைனா அந்த நட்சத்திரத்தை தாண்டுற வரைக்கும் தான், தாண்டிச்சுன்னா அது அமாவாசை கிடையாது, அடுத்தது பிரதமை திதி வந்துடும். அல்லது அதுக்கு சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்குதா, அது கடைசி திதி வந்துடும், சதுர்த்தசி. அடுத்தது அமாவாசை, அப்படியே அடுத்தது பிரதமை திதி அப்படின்றது வந்துடும். இப்போ இந்த சூரியன் சந்திரன் பொதுவா சேர்ந்திருந்தாலே அது அமாவாசை யோகம்ன்ற மாதிரி வந்துடும்.
இப்போ இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? எந்த பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சோர்வான மனநிலை, ஒரு குழப்பமான மனநிலை அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே என்னதான் ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொன்னாலும் சூரியனோட ஒளிக்கு முன்னாடி சந்திரனோட ஒளி என்ன ஆகும்? அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு எரிமலை வெளிச்சத்துக்கும் ஒரு எரிமலையில கொண்டு போய் ஒரு தீபத்தை வச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அங்க எரிமலை தானே அந்த வெப்பம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரிதான் உதாரணத்துக்கு சொன்னா 1000 விஷயம் சொல்லிட்டு போலாம். டக்குன்னு சிம்பிளா இதான் ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் போது மனசளவுல பாத்தீங்கன்னா அதிகமான இந்த ஒரு சஞ்சல மனப்பான்மை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப குறைவா தான் இருக்கும். தாய் தந்தை வகையில பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடான ஒரு முரட்டுத்தன்மை, ஒரு முரண்பாடான தன்மை, எந்த ஒரு விஷயத்திலையும் ஒத்துப்போக முடியாத ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் யாரு? கிரகங்கள் அல்ல, கிரகம் சூரியன். தாயை குறிக்கக்கூடியது சந்திரன். இப்ப இந்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரு ஜாதகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இவங்களுடைய அப்பா அம்மாவே கருத்து வேறுபாடு, ஒரு முரண்பாடான இதாத்தான் இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை ஒத்து போகாம தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்குன்னா அம்மா எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மன வருத்தத்தோடவே இருப்பாங்க அந்த ஜாதகர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாத்துலயுமே. அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கடுகடுப்பா சிடுசிடுப்பாவே நடந்துக்குவாரு. அதனாலே என்ன ஆகும்? அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு சோகங்கள் உண்டாகும். இப்ப இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வரும். ஏன்னா சூரியன் வலது கண், சந்திரன் இடது கண். கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வரும் வாழ்க்கையில. எப்போ வரும்? குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது வரும். மனநிலையும் சரி, உடல் நிலையும் சரி ஒரு சமநிலையா இருக்குமா அப்படின்னா இருக்காது. இந்த சூரியனும் சந்திரன் எங்க சேர்ந்திருந்தாலும் சரிதான் பலன். உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு சிக்கலான மனநிலை அப்படின்றது இருக்கும். தந்தை வழி உறவுகளும் சரி, தாய் வழி உறவுகளும் சரி, அல்லது நமக்கு வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த உறவுகள், எல்லா உறவுகளுமே ஒண்ணு அதிகமான ஒரு பிரிவினை அல்லது மனஸ்தாபம் அப்படின்றது இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த உறவுகள் சார்ந்த வகையில எந்த ஒரு விஷயத்திலையுமே புரிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இவங்க சொல்றதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்றதையும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலேயே பிரச்சனை அப்படின்றது இவங்க வாழ்க்கையில அதிகமா வரும். உறவுகள் சார்ந்த வகையில புத்திசாலித்தனம்லாம் அதிகமா இருக்கும். கலை சார்ந்த வகையில ஒரு ஆர்வமா, கலை உணர்வு, எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தையும் கலா ரசனையோட பார்க்க மாட்டாங்க, ஆனா இவங்க பார்ப்பாங்க. அந்த உணர்வு, புத்திசாலித்தனம் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் குறை சொல்லவே முடியாது. சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான கிரகம், எதையுமே ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு இதாவே இருக்கக்கூடியது, ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட இருக்கக்கூடிய கிரகம். சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை திறன், கற்பனை உலகத்துல வாழ்ற மாதிரி. இந்த ரெண்டு சேர்றப்ப என்ன ஆகும்? தீவிரமான கிரகம் சூரியன், கற்பனையான கிரகம், அதாவது கற்பனை திறனை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும் போது எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப சூப்பரா செயல்படுவாங்க. இப்போ ஒரு நிர்வாகத்திறன் இவங்க கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா அந்த நிர்வாகம் சார்ந்த வகையில ரொம்ப திறமையா செயல்படுவாங்க. அரசியல் இவங்களுக்கு அமையுது அப்படின்னா அரசியல் துறையில ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. கலைத்துறை, எழுத்து சம்பந்தப்பட்டது, இசை சம்பந்தப்பட்டது, இதுலெல்லாம் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இது எல்லாமே ஒருத்தர் கிடைக்குமா? சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிற எல்லாத்துக்குமே அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாம் கிடைக்காது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்பவே சொல்றேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் சரியா இருக்காது. அதுல சொல்லக்கூடிய 1, 2, 3 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. அதுக்கு காரணம் மற்ற கிரக பார்வைகள், அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திர சாராதிபதி,
அவர் இங்க இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி என்ன நிலைமையில இருக்காரோ அதை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றதோட அளவீடுகள் இருக்கும். இப்போ இந்த சமூகம் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சில நேரங்கள்ல இவங்கள ரொம்ப புகழ்ந்து தள்ளுவாங்க, பாராட்டி தள்ளுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல நெகட்டிவா விமர்சனம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா எதிர்பாராம திடீர் உயர்வுன்றது இருக்கும், எதிர்பாராம திடீர் வீழ்ச்சின்றது உங்க வாழ்க்கையில இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தா பெரிய அளவுல பாதிக்காது. இந்த சூரியன் சந்திரன் இணைவு இருந்து ஒரு ஜாதகத்துல பிறக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை பாதை, இவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இதை அமைச்சுக்குவாங்க. அடுத்தவங்களுடைய இதை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மனசு சீக்கிரமா உணர்ச்சி வசப்பட்டு மனசளவு பாதிக்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பெற்றோர் சார்ந்த வகையும் சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஒரு ஒற்றுமை அப்படின்றது. இவங்களுக்கு அடுத்தவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அதிகமா ஒரு என்ன சொல்றது, அடுத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு அது கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் சரி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுல ஒரு திறமையானவங்களா இருப்பாங்க இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க. வாழ்க்கையில எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் சரி தடைகளை தாண்டி முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை எப்படி இருக்கும்? சாரி, சந்திரன் செவ்வாய் சேர்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா அதுல வந்து சந்திரன் சூரியன் நம்ம சொல்லிட்டு வந்ததுனால இதுல சூரியன் செவ்வாய்னு சொல்லிட்டோம். சூரியன் செவ்வாய் எல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு. சந்திரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் எந்த பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, எந்த ராசி நட்சத்திரத்துல நாம பிறந்திருந்தாலும் சரி, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? சந்திரனால என்ன சொல்லிட்டோம்? மனசு, அம்மா, உணர்ச்சி, கற்பனை, திரவ பொருள், இது எல்லாமே. செவ்வாய் பாத்தீங்கன்னா கோபம், நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மனசு அளவுலையும் உடம்புலையும் சக்தி இருக்கு அப்படின்றத குறிக்கக்கூடியது செவ்வாய். நமக்கு வரக்கூடிய கோபம் அதுவும் இந்த செவ்வாய் தான். சண்டை, உழைப்பு, ஒரு ஆண்மை, அதாவது ஒரு கம்பீரமான ஒரு ஆண் தன்மை இருக்கக்கூடியது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தைரியம், துணிச்சல், இது எல்லாமே இந்த செவ்வாயோட இது. இப்போ இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் போது எப்படி இருக்கும்? இவங்க எப்பவுமே ஒரு உற்சாகமான மனநிலையோட இருப்பாங்க. ஆனா மனசுல சஞ்சலமும் அப்பப்ப வந்து போயிட்டு தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில அடிக்கடி. இத வந்து என்ன சொல்லுவோம்? இந்த சந்திரன் சூரியன் சேர்ந்தத அமாவாசை யோகம் சொல்லிட்டோம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா சந்திரமங்கல யோகம். இது ஒரு வகையில நல்ல யோகம் தான். இந்த நல்ல யோகம் 6, 8, 12 இல்லாம லக்னத்துக்கு கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ நம்ம எங்க சேர்ந்திருந்தாலும் என்ன பலன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா மனநிலை சார்ந்ததுல ஓரளவு சமநிலை இருந்து எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி எதிர்பாராம திடீர்னு கோபம் வரும். அதை மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அது நியாயமான கோபமாவும் இருக்கும். மனசளவுல பாத்தீங்கன்னா அந்த பொறுமைன்றது ரொம்ப குறைவா இருக்கும். அந்த சண்டை போடுற தன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இவங்க கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் இருந்தாலுமே தைரியம், துணிவு, ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் நீதி, நேர்மை, நியாயமா நடந்துக்கக்கூடிய ஒரு மனநிலை இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். இப்போ இந்த மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதாவது செவ்வாய் பாத்தீங்கன்னா நிலம் குறிக்கக்கூடியவர், சந்திரன் அப்படின்னா வீடு, சொத்து, இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் தான் இந்த சந்திரன்.
இவங்க 2 பேர் சேர்ந்திருந்தா என்ன ஆகும், எப்படி இருக்கும்? கடன் வாங்கி நிலம் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். வீடு அல்லது நிலம் ஏற்கனவே இருக்கா, கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க. இப்ப இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் மற்ற கிரக அமைப்புப்படி நிலம் சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட், அடுத்தது இந்த கட்டிட தொழில் சார்ந்த விஷயங்கள் அமையுது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சந்திரன் செவ்வாய் சேர்ந்த எல்லாத்துக்கும் நான் சொல்லல, மற்ற கிரக அமைப்புப்படி நிலம் சார்ந்த தொழில் அமைஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் அப்படின்னாலே வர்த்தகத்தை குறிக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னாலே ஒரு ஆற்றல் எந்த ஒரு விஷயத்திலையும். அப்போ வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அறிவு திறன் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மற்ற கிரக அமைப்புப்படி வணிகம் சார்ந்த துறை அமையுது அப்படின்னா ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க, வாழ்க்கையில ஜெயிப்பாங்க கண்டிப்பா. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சந்திர மங்கள யோகம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வணிகம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு செய்யக்கூடியதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் போய் இவங்க முதலீடு பண்ணிட மாட்டாங்க. இவங்க எதுல முதலீடு பண்றாங்களோ அந்த விஷயம் நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு கமிஷன் சம்பந்தப்பட்டது, கமிஷன் ஏஜென்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் அதிகபட்சம் இவங்க வாழ்க்கையில் அமையும். மற்ற கிரக அமைப்பு இருந்தா தொழிலா அமைஞ்சா சிறப்பா இருக்கும்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சார்ந்த அடிக்கடி இவங்க வாழ்க்கையில அதிகமா அமையக்கூடிய ஒரு அமைப்பா இவங்களுக்கு இருக்கும். ஆனா உறவுகள் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா அம்மாவோட ஹெல்த் அடிக்கடி பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ஆனாலும் நல்லா கவனிங்க, அம்மாவுக்கு ஹெல்த் பாதிப்பு வந்தாலுமே ஜாதகருக்கு தாய் வழி உறவுகள் சார்ந்த வகையில கண்டிப்பா மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சொத்து ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் சம்பந்தப்பட்டது, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வாழ்க்கையில வரும். அது குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது வரும். எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விஷயமும் வராது, நடக்காது. தலைவலி, மனக்குழப்பம் இது சார்ந்த விஷயங்களும் அடிக்கடி உங்க வாழ்க்கையில இருக்கும். ஆனா குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எதிர்பாராம திடீர்னு சண்டை வரக்கூடிய வாய்ப்புன்றது அமையும் உங்க வாழ்க்கையில. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்திலையும் அடிக்கடி மனஸ்தாபம் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த செவ்வாய் சந்திரன் எங்க சேர்ந்திருந்தாலும் இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்குமே வேகமா ரொம்ப ஸ்பீடா அடுத்தவங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய செயல் இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஆனா இவங்க என்னதான் கோபப்படுறவங்கன்னு அடுத்தவங்க சொன்னாலும் வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. ஓகே, அடுத்ததா சந்திரன் புதன் ஒரு ஜாதகத்துல எங்க சேர்ந்திருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, இப்ப அவங்களுக்கு சந்திரன் புதன் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? இப்போ சந்திரன் அப்படின்னாலே மனசு, நம்மளுடைய மனம், கற்பனை, உணர்ச்சி, நினைவாற்றல், தாய், இது எல்லாமே சொல்லிட்டோம். புதன் அப்படின்னால அறிவு. அறிவுனா சாதாரண அறிவு இல்லைங்க, நுண்ணறிவு, பேச்சு திறமை, கணிதம் சார்ந்த விஷயங்கள், வணிகம் சார்ந்த விஷயங்கள், புத்திசாலித்தனம், இது எல்லாமே. இப்போ இந்த சந்திரன்ற மனசும் புதன்ற அறிவு நுண்ணறிவும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? இவங்களை பேச்சுல யாராலையும் ஜெயிச்சுக்கவே முடியாது. பேச்சுனா சாதாரண பேச்செல்லாம் பேச மாட்டாங்க, சும்மா அப்படியே அறிவு பூர்வமா பேசுவாங்க, பதில் பேச முடியாது எதிர்த்து. இந்த சந்திரனும் புதனும் சேர்க்கை உள்ளவங்க அறிவுலையும் சிறந்து விளங்குறவங்களா இருப்பாங்க, கல்வியிலையும் மிகச் சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள், பேசக்கூடிய திறமை அடுத்தவங்களை விட மற்றவங்களை விட இவங்களுக்கு அதிகமா இருக்கும் பேச்சு திறன். இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரக அமைப்புப்படி
ஆசிரியர் தொழிலோ அல்லது வக்கீல், வழக்கறிஞர், அப்படி இல்லைன்னா எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள், பத்திரிகை தொழில், சோசியல் மீடியா, மீடியா சம்பந்தப்பட்டது, இந்த துறைகள்லாம் அமைஞ்சது அப்படின்னா மிக பெரிய அளவுல சாதனை படைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சந்திரன் அப்படின்னாலே வர்த்தகம், புதன் வணிக அறிவு. இப்ப இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வணிகம் சார்ந்த விஷயங்கள் சந்திரன் செவ்வாய்க்கும் சொல்லியிருந்தாலும் அதுல அதுக்கும் பலன் உண்டு. ஆனா அதை விட பல மடங்கு இதுல இந்த சந்திரன் புதன் சேர்க்கைக்கு உண்டு வணிகம் சார்ந்த விஷயத்துல. இப்ப இவங்க எல்லாம் பங்கு சந்தை, அதான் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதுல இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அல்லது அது சார்ந்த அறிவு அதிகமா இருக்கும். அல்லது அது சார்ந்த விஷயத்துல, நிதி சார்ந்த விஷயத்துல, நிதி பணம் சார்ந்த விஷயத்துல இவங்க ஆலோசனை சொல்றாங்கன்னு வைங்களேன், ஒருத்தருக்கு அட்வைசரா இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க பேச்சு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கவர்ச்சியா இருக்கும். அடுத்தவங்களை அதிகமா ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. இவங்க சாதாரணமாவே பேசினாலும் அதுல ஒரு இம்ப்ரெஸ் தன்மை, ஒரு அடுத்தவங்க கவர் ஆகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். இவங்களுடைய சிரிப்பும் ரொம்ப ரொம்ப அழகாவே இருக்கும். அதாவது அடுத்தவங்களை கவரக்கூடிய சிரிப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் கலை ரசனையோட உணர்வு பூர்வமா ரசிக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. இதனால என்ன ஆகும், இவங்களை நிறைய பேத்துக்கு பிடிக்கும். இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் கிடைக்கிறது, அமையறது அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாவே அமைஞ்சிடும். அதாவது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருவாங்க நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள். அதுவும் நல்ல நண்பர்களாவே இருப்பாங்க. ஒரு சில நேரம் நண்பர்களால துரோகத்தை சந்திக்கணும் அப்படின்னா அது தசாபுத்தி சரியில்லாம போயிருக்கு ஒரு ஜாதகத்துல அப்படின்னா, கோச்சாரத்துல மோசமான காலகட்டம் இருக்கு அப்படின்னா, சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை தர்ற மாதிரி கோச்சார பலன் அமைஞ்சிருக்குன்னா அந்த காலகட்டத்துல எவ்வளவுதான் நல்ல நண்பனா இருந்தாலும் துரோகியா மாறதான் செய்வாங்க. ஆனா இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருக்குனாலே ஒரு ஈஸியா நண்பர்கள் கிடைச்சிருவாங்க. இப்ப இந்த சந்திரனும் புதனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்தா, சந்திரனோட புதன் சேர்ந்து இருக்கு அப்படின்னா, இவங்க மனசு பாத்தீங்கன்னா மற்றவங்களை விட அதிகமா யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கற்பனை திறன் இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயங்கரமா வேலை செய்யும் மூளை. இவங்க அதிகமா இந்த கற்பனையை மட்டும் யோசிக்கிறது இல்ல, ஏதோ ஒரு சம்பவம் வாழ்க்கையில நடந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி அதை பத்தியும் அதிகமா யோசிப்பாங்க. அதனாலேயே இவங்க வாழ்க்கையில அதிகமா கவலைப்படுவாங்க. எதிர்பாராம வாழ்க்கையில சில நேரங்கள் அதிகமான ஒரு மன அழுத்தம், மனக்குழப்பம்ன்றதையும் இவங்க சந்திப்பாங்க. இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா நம்பர் 1 அறிவாளின்னு சொல்லலாம். அவங்க வட்டாரத்துல அவங்க தான் பெரிய அறிவாளி. அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கலைத்துறை சம்பந்தப்பட்டதுலயும் பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். உறவுகள் சார்ந்த வகை ஓரளவு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். உறவுகள் சார்ந்த வகையில ஒரு தொடர்பு அப்படின்றது எப்பவுமே இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் குரு. இது சந்திரமங்கல குரு சந்திர யோகம். சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தா சந்திரமங்கல யோகம். சந்திரன் குரு சேர்ந்திருக்கிறப்ப குரு சந்திர யோகம், அதாவது கஜகேசரி யோகம்னு சொல்லலாம். இப்போ இந்த சந்திரன் குரு சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? சந்திரன் என்னென்ன காரகம்னு சொல்லிட்டோம் நாம. குரு பாத்தீங்கன்னா ஞானம், நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், ஒரு தாராளமான ஒரு மனநிலை உள்ள தன்மை, அதாவது தர்ம சிந்தனை, கல்வி, குழந்தை, ஒரு மனிதன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒழுக்கமானவங்களா அப்படின்றத குறிக்கக்கூடியது இந்த குரு தான். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே குரு தான். சந்திரன் அப்படின்னா மனம், உணர்ச்சி, உணர்வு பூர்வமா செய்யக்கூடியது, தாய் வீடு,
கற்பனை திறன் இதெல்லாமே குறிக்கக்கூடியது. இப்ப இந்த ரெண்டு கிரகமும் சேரும்போது, சந்திரனும் குருவும் சேரும்போது எப்படி இருக்கும் ஒரு ஜாதகருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல பாக்கியமும் கிடைக்கும். நல்ல வாழ்வு வாழ்வாங்க. எனக்கு சேர்ந்திருக்கேன் நான் நல்ல வாழ்க்கை வாழலன்னு சொல்லாதீங்க. நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. லக்னம், லக்னாதிபதி, லக்னம் அமைஞ்ச நட்சத்திராதிபதி லக்னம் நல்ல விதமா அமைஞ்சாலும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி அவங்க லக்னம் லக்னாதிபதி சரியில்லாமல் இருந்தாலும் குரு சந்திரன் சேர்ந்திருந்தா நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அப்ப அங்க லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் சரியில்லைன்னா அந்த ஜாதகத்தோட தகுதி நிலை குறைஞ்சு போயிருது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்வாங்க. இப்ப இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு லக்னம் என்ற நட்சத்திரநாதன் சரியில்லை, லக்னாதிபதியும் சரியில்லை, ஆனா கோடீஸ்வரனா இருக்காங்க, ஆனா எதையுமே பெருசா அனுபவிக்க முடியல. அதாவது மற்ற கிரக அமைப்புப்படி கோடீஸ்வரனா இருக்காங்க, ஆனா அனுபவிக்க முடியல. ஏன்னா லக்னம் என்ற நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதி பலம் இல்லாம போயிட்டாங்க. ஆனா மற்ற கிரக அமைப்புப்படி சொத்து இருக்குது, ஆனா சுகம் இல்ல, அனுபவிக்க முடியல. இதே இன்னொருத்தருக்கு எடுத்துக்கங்க, மற்ற கிரக அமைப்புப்படி பொருளாதாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. லக்னம் என்ற நட்சத்திரநாதன் நல்லா இருக்காரு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு, ஆனா மற்ற கிரக அமைப்புப்படி பொருளாதாரம் இல்லாம இருக்கு. ஆனா அவன் அனுபவிப்பான். வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம் இருக்கு அத்தனையும் அனுபவிப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில கிடைச்சிடும். அப்போ அந்த ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் நாம அனுபவிக்கிறது. அப்போ இந்த குரு சந்திரன் சேர்ந்திருந்தா அந்த ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா பாக்கியத்தையும் இவங்க அனுபவிப்பாங்க. கண்டிப்பா பொருளாதாரம் குறை அப்படின்றது வராது. வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய தன்மை இந்த குரு சந்திரன் குரு சேர்ந்திருக்கிறது. இவங்கெல்லாம் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. கோயிலுக்கு போகாமலே இவங்களுக்கு ஒரு தெய்வத்துடைய அருள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். தன்னம்பிக்கை இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நம்பிக்கை அப்படின்றது அதிகமா இருக்கும். நம்பிக்கையும் இருக்கும், தன்னம்பிக்கையும் இருக்கும். எப்பவுமே மனநிலை ஓரளவு சமநிலையா உள்ளவராதான் இவர் இருப்பார். கல்வி சம்பந்தப்பட்டவை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேல்நிலை கல்வி படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்பு படி சட்டத்துறை, வேதம் சார்ந்த விஷயங்கள், தெய்வீகம் சார்ந்த துறையில அறிவு சார்ந்த ஓரளவு இவங்களுக்கு இருக்கும். ஆனா அது சார்ந்த துறை அமைஞ்சதுன்னா மிகப்பெரிய அளவுல சாதனை படைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய அதாவது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது இவங்களுக்காக தான் இருக்கும். நல்ல குருநாதர் அமையறதும் இவங்களுக்காக தான் இருக்கும். இப்போ சந்திரன் மனம், குரு அப்படின்னா ஞானம். இப்ப இந்த ரெண்டு பேரும் சேரும்போது என்ன ஆகும்? இவங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல மனநிலை, அடுத்தவங்க இவங்களை நம்பக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க. சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இவங்களை கண்டிப்பா நம்புவாங்க. அதிக பேர் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துல எல்லாராலையும் இருக்க முடியாது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 90 பேருக்கு இவங்களை பிடிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. மீதி 10 பேருக்கு தான் பிடிக்காம இருக்கும். இப்ப குரு அப்படின்னா தங்கம், பணம், சந்திரன்னா மக்கள், வர்த்தகம். இப்ப இந்த ரெண்டு கிரகம் சேர்றப்ப என்ன ஆகும்? பணம் சேர்க்கறதுலயும் சரி, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். எந்த ஒரு முன்னேற்றமும் ஜாதக தகுதிக்குள்ளதான் அமையும், அதை மறந்துடக்கூடாது. இவங்க மனசு பாத்தீங்கன்னா எப்பவுமே தான் ஒரு பெரிய பணக்காரங்க, ஒரு பணக்கார மனநிலையோட தான் இவங்க வாழ்க்கை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இப்போ இவங்களுக்கு எப்பவுமே அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தோட வளர்ச்சி அப்படின்றது சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால இவங்க வாழ்க்கையில ஒரு பெருமை அப்படின்றது கண்டிப்பா உண்டு. இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்வைசர், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய துறைகள், ஆசிரியர், ஆன்மீகம் சார்ந்தது, சட்டத்துறை சொல்லிட்டோம், அதான் இந்த நீதிபதி, வக்கீல், இதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சதுன்னு வைங்களேன். மற்ற கிரக அமைப்பு படி இந்த துறைகள்ல இருக்காங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய அளவுல சாதனை அப்படின்றது இவங்க படைப்பாங்க கண்டிப்பா. இப்போ ஆரோக்கியம்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு நல்லாதான் இருக்கும். ஆனா எதிர்பாராம நீர் ராசியில இருந்துருச்சு, அல்லது மற்ற சில இடங்கள் இருக்கு, மற்ற கிரக சம்பந்தம் அதிகமாயிருச்சு, பாவகிரக சம்பந்தம் அப்படின்னு இருக்குன்னா இவங்க வாழ்க்கையில எதிர்பாராம திடீர்னு குண்டாயிருவாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி.
ஓகே. இப்போ அடுத்ததா சந்திரன் பிளஸ் சுக்கிரன். சந்திரன் பிளஸ் சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் மனம், உணர்ச்சி, அழகு, தாய், கற்பனை. இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, இந்த கிரகத்தோட காரகத்துவத்தையும் இந்த கிரகத்தோட காரகத்துவத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் ரொம்ப சிறப்பா வரும், மைண்ட்ல பதியும் இல்லைங்களா? அதுக்காக தான் திரும்பவும் சொல்றது. இப்போ இந்த சுக்கிரனோட இது பாத்தீங்கன்னா கலை, காதல், கலைத்துறை. அடுத்தது பணம், ஆடை, அலங்காரம், பெண்கள், இன்பங்கள், சிற்றின்பம், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த சுக்கிரன். இப்ப இந்த ரெண்டு கிரகம் சேரும்போது என்ன ஆகும்? அழகு. கண்டிப்பா இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்க அழகா இருப்பாங்க. அழகுனா இந்த வெளிநாட்டு மோகத்தை பார்த்துட்டு அதை மட்டுமே அழகுன்னு நினைக்காதீங்க. அழகுன்றது அதை பத்தி விளக்கமெல்லாம் இப்ப சொல்ல முடியல. அழகுன்றது அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முகம், அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் அது எல்லாமே அழகுதான். முகம் இருந்தாலும் சரி, முகம் இல்லைனாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் அது அழகுதான். கலை, கலைத்துறை, காதல், கவர்ச்சி, ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்கள அடுத்தவங்க இவங்களை விரும்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்க ஒரு அழகு, கவர்ச்சி அப்படின்றது இவங்க முகத்துல கண்டிப்பா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி. அதாவது ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு காந்தம் எப்படி இரும்ப வசீகரிச்சுக்குது, இரும்புல போய் காந்தம் உட்காந்துக்குது, அந்த அந்த மாதிரி வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை விரும்பக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்க இசை, பாடல், டான்ஸ், நடனம், ஓவியம், சினிமா துறை சம்பந்தப்பட்டது, ஃபேஷன் டிசைனிங், இது சார்ந்த துறைகள்ல திறமைகள் இருக்கும். இப்ப சொன்ன அத்தனை திறமை ஒருத்தருக்கு இருக்குமானா இருக்காது. இப்ப சொன்னதுல 1-2 விஷயத்துல திறமை இருக்கும் அல்லது ஆர்வம் இருக்கும் அதிகம். ஆனா அதுல எல்லாம் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்றது மற்ற கிரக அமைப்பு, நடக்கக்கூடிய தசா புத்தி தான் தீர்மானிக்கும். ஆனா இது சார்ந்த வகையில ஒரு ஆர்வம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த கற்பனையோட ஒரு அழகான விஷயங்களை கற்பனை பண்ணக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்களுக்கு காதல் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஆணா இருந்தா பெண் மேல, பெண்ணா இருந்தா ஆண் மேல ஒரு அதிகமான ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு, அந்த என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமா இருப்பாங்க மற்றவங்களை விட. பொதுவா ஆணுக்கு பெண் மேல ஈர்ப்பு இருக்கும், பெண்களுக்கு ஆண்கள் மேல ஈர்ப்பு இருக்கும். ஆனால் பொதுவா இருக்கிறது வேற, மற்றவங்களுக்கு இருக்கிறத விட அதிகமான ஒரு ஈர்ப்பு ஆண் ஜாதகத்துல எப்படி இருக்கா, பெண்கள் மேல அதிக ஈர்ப்பு இருக்கும். பெண் ஜாதகத்துல இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருக்கா, ஆண்கள் மேல அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த காதல், இந்த ஈர்ப்புல ரொம்ப அதிகமா ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டா அது கண்டிப்பா வாழ்க்கையில பிரச்சனையை தான் தரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள். இவங்க பாத்தீங்கன்னா வீட்டை எப்பவுமே ஒரு வசதியா, ஒரு பாக்குறதுக்கு ஒரு நல்லா சூப்பரா ஒரு அலங்காரமா வச்சுக்கணும் தான் இவங்க விரும்புவாங்க. இவங்க வாழ்க்கையில வருமானம் அப்படின்றது கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நல்லபடியா சூப்பராவே வரும், வந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இவ்வளவுதான் பணம் வந்தாலும் செலவு அதிகமாகிட்டே தான் இருக்கு உங்களுக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்க மனசு பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான மனசா இருக்கும். ஒரு பூவின் மென்மை எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு மென்மையான மனநிலை இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு அன்பா அடுத்தவங்க கிட்ட பழகக்கூடிய ஒரு குணம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களும் அதிகமா அடுத்தவங்களால ஈர்க்கப்படுவாங்க. அதாவது இவங்களும் அடுத்தவங்க மேல அதிகமா இம்ப்ரெஸ் ஆவாங்க, அடுத்தவங்களும் இவர் மேல அதிகமா ஒரு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி. இவங்க மனசுல இப்ப எப்ப பாத்தீங்கன்னா அழகை பத்தியும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களும் காதல் இது சார்ந்த ஒரு மன ஓட்டங்கள் அப்படின்றது எப்பவுமே அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்குலாம். இவங்களுடைய அம்மா, இப்போ உங்க ஜாதகத்துல யார் ஜாதகத்திலேயாவது இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தா அவங்க அம்மா அழகானவங்களா இருப்பாங்க. தாய் வழி உறவுகள், தாய் வழி சார்ந்ததுல சொத்து சேர்க்கை அல்லது ஏதோ ஒரு வகையில லாபம் அப்படின்றது இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு பசி உணர்வு அதிகமா உள்ளவங்களா இருப்பாங்க.
இனிப்பு அப்படின்ற ஒரு இதை அதிகமா விரும்புவாங்க. இன்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஆசை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க. தசாபுத்தி மோசமானால் கண்டிப்பா இந்த சக்கரம் வியாதின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது இவங்க வாழ்க்கையில வரும். ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இவங்க வாழ்க்கையில வரும். ஓகே, அடுத்ததா சந்திரன் பிளஸ் சனி. இப்போ இந்த சந்திரன் பிளஸ் சனி சேர்ந்தா புனர்ப்பு தோஷம்னு சொல்றோம். இப்ப அதை பத்தி எல்லாம் நாம இங்க பேசல. சந்திரன் பிளஸ் சனி சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி மட்டும்தான் இந்த வீடியோவை நம்ம பேசுறோம். சந்திரன் காரகத்துவம் சொல்லியாச்சு. சனியோட காரகத்துவம் என்ன? தாமதம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடை, தாமதம், லேட் பண்ணி நடத்தக்கூடியதான் சனி. துன்பம், துக்கம், துயரம், கடன், உழைப்பு, நம்மளுடைய கர்மா, நாம செஞ்ச கர்மா, செஞ்சிட்டு இருக்க கர்மா, நீ செய்ய போகக்கூடிய கர்மா, வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இது எல்லாமே இந்த சனி பகவான். சந்திரன் மனம், தாய், உணர்ச்சி, அடுத்தது கற்பனை திறன், மனநிலை சமநிலையால் இருக்கிறது இல்லாம போறது, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டு கிரகமும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்போ மனசு அமைதியாவே இருக்க முடியாது. அது இந்த சனி பகவான் கெடுத்துக்குருவார். மனநிலையை அமைதியா ஒரு சமநிலையா வச்சிருக்க விட மாட்டார். வாழ்க்கையில அதிகமான ஒரு சோதனைகளை சந்திக்க வைப்பார். மனசு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கவலையான மனநிலையாவே இருக்கும். இவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிகமா வாழ்க்கையில துன்பம் துயரத்தை சந்திச்சவங்களாதான் இருப்பாங்க. வாழ்க்கையில எப்பவுமே லேட்டா தான் இவங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இவங்களுடைய மனசு ஒரு என்ன சொல்றது, எப்பவுமே ஒரு பயம் கலந்த ஒரு சோகமான ஒரு உணர்வு அப்படின்றது இருக்கும். நிறைய பேர் வெளியில அதை காட்டிக்க மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும். எந்த ஒரு சந்தோஷமும் வருதுன்னு வைங்களேன், அதை இவங்களால முழுமையா வெளிப்படுத்த முடியாது. தன்னம்பிக்கையும் இவங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். இவங்க என்னதான் குடும்பத்துல பாசத்தோட அன்போட, அன்பு, காதல், நேசம், பாசம்னு இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இவருடைய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுடைய பாசத்தை குடும்ப நண்பர்கள், குடும்ப நபர்கள் உணரவே மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்றது லேட்டா தான் இருக்கும். இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கவே முடியும். இளமையில, இள வயதுல, இளமை காலத்துல துன்பம் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில அதிகமா சந்திப்பாங்க. ஒரு மத்தியம வயதுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில ஓரளவு முன்னேற்றம்ன்றது இருக்கும். நான் சொல்றது சுயமான முன்னேற்றத்தை. ஏற்கனவே இவங்க பிறக்கிறப்பவே அப்பா பாட்டன் புட்டன் கோடீஸ்வரன் அந்த இதெல்லாம் இங்க கணக்கு கிடையாது. இவங்க சுயமா என்ன சாதிக்கிறாங்க அதான் இங்க மேட்ரு. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க எப்பவுமே அந்த என்ன சொல்றது, ஒரு மன அழுத்தம் அப்படின்ற ஒரு இதுலயே இருந்துட்டு தான் இருப்பாங்க. டென்ஷன், கோபம், தூக்கம் ரொம்ப குறைவா தான் இருக்கு இவங்க வாழ்க்கையில. அப்புறம் நெஞ்சு சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்ட, அடுத்தது இந்த மூட்டு வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் இந்த சந்திரன் சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கு வாழ்க்கையில வரும். அது தசாபுத்தி மோசமாகும் போது வரும். எப்ப பார்த்தாலும் இந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த சந்திரன் சனி சேர்க்கை உள்ளவங்க தப்பாதான் புரிஞ்சுக்குவாங்க. இவருக்கு சரியாவே ஒரு விஷயத்த சொன்னாலும் அது சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் அடிக்கடி வாழ்க்கையில பிரச்சனைன்றது வரும். இப்போ இவங்களுக்கு நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள், அரசு துறை சார்ந்த விஷயங்கள், அல்லது ஒரு லீடர்ஷிப், ஒரு தொழிலாளர் தலைவனாவே இருந்தாலும் எதுல இருந்தாலும் சரி, உழைப்பு அப்படின்றத அதிகமா கொடுத்து அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்துல பணம் சார்ந்த விஷயத்துல குறைவான மனநிலை இருந்தாலுமே, அதான் சொல்லிட்டோமே, மத்தியம வயதுக்கு அப்புறம் சிறப்பா இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில அதிகமா கடன் சார்ந்த விஷயத்தை சந்திச்சே தீருவாங்க. செலவுன்றது அதிகமாகும். அதனாலே பிரச்சனையை அதிகமா சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது இவங்களுடைய உழைப்பாலையும் பொறுமையாலையும் பிற்காலத்துல செல்வம் அதிகமா சேர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ அடுத்ததா சந்திரன் பிளஸ் ராகு. சந்திரன் பிளஸ் ராகு சேர்ந்தா எப்படி இருக்கும்? ராகு பாத்தீங்கன்னா மாயை, பேராசை, சிக்கல்,
வெளிநாடு, வாழ்க்கையில நடக்கக்கூடிய திடீர் சம்பவங்கள், மனக்குழப்பத்தை அந்த ராகுவும் குறிப்பார். இந்த ரெண்டு பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சந்திரனும் ராகுவும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மனநிலை, மனசு அப்படின்றது அடிக்கடி சஞ்சலத்தன்மையோட தான் இருக்கும். மனநிலை சமநிலையா இருக்கிறது குறைவாதான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு அவசரம், ஒரு பயம், ஒரு குழப்பம், பேராசை, இதெல்லாம் இந்த சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதாவது ராகுவும் சனியும் உரைப்பவர், செவ்வாயும் கேதுவும் உரைப்பவர். அப்போ சந்திரன் சனி சேர்ந்திருந்ததுக்கு சொன்ன பலன்களும் இதுக்கும் வரும். ஆனா இந்த சந்திரன் ராகு சேர்ந்திருந்த பலனும் ஓரளவு தனியா உண்டு. இப்போ அந்த சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்க மனசுல எப்பவுமே ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எதுலையுமே ஒரு சந்தேகம் அப்படின்றது இருக்கும். வாழ்க்கையில அதிகமா நிறைய விஷயங்கள் யோசனைய பண்ணியே லேட் பண்ணுவாங்க. இவங்களோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புன்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அம்மாவோட வாழ்க்கை துன்பம் உள்ளதா தான் இருக்கும். துன்பம், துயரம், துக்கம் உள்ளதா தான் இருக்கும். இங்க நான் பொருளாதாரத்தை சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருளாதாரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா வாழ்க்கையில இவங்களோட அம்மாவுக்கு அதிகமான துன்பம் அப்படின்றது உண்டு. அம்மாவோட கருத்து வேறுபாடு வரும், அல்லது ஒன்னாவே இருந்தாலும் ஒற்றுமை அப்படின்றது இருக்காது. இப்போ இந்த சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில திடீர்னு பண வரவு வரும், எதிர்பாராம அதிர்ஷ்டம். அதே மாதிரி திடீர்னு ஒண்ணும் இல்லாம கூட போகும், இழப்பு அப்படின்றது சந்திப்பாங்க. தசாபுத்தி ஓரளவு நல்லா இருந்தா பெரிய அளவுல பாதிப்பு வராது. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்தவங்க கிட்ட ஏமாறக்கூடிய வாய்ப்பும் வரும். இவங்கெல்லாம் இந்த சந்திரன் பொதுவாகவே மனுஷன் பாத்தீங்கன்னா ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது. ஆனா இந்த சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்க பேராசை அப்படின்றது அதிகமா வரும். அதனாலே வாழ்க்கையில அதிகமா செலவு, இதெல்லாம் எதிர்பாராம திடீர்னு நடக்கும். எதிர்பாராம திடீர்னு ஒரு ஓவர் நைட்ல கூட பணக்காரனா கோடீஸ்வரனா கூட ஆயிடுவாங்க. ஆனா அதே மாதிரி எதிர்பாராம திடீர் வீழ்ச்சியும் சந்திப்பாங்க. இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கு தசா புத்தி நல்லா இருக்கணும். உயர்வு வரணும்னாலும் தசா புத்தி நல்லா இருக்கணும், தாழ்வு வரணும் அப்படின்னாலும் தசா புத்தி நல்லா இருக்கணும். சாரி, தசா புத்தி ஒத்துழைக்கணும். உயர்வு தாழ்வு ரெண்டுமே தசா புத்தி தான் தீர்மானிக்கும். ஆனா அப்படி இந்த சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பெரிய உயர்வு இல்லைனாலும் எதிர்பாராம திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது உண்டு. அடுத்தவங்களை அதிகமா நம்ப கூடாது. அப்படி நம்பினால பெரிய அளவுல பாதிப்பை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு, ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்கெல்லாம் உள்நாட்டு பழக்க வழக்கத்தை விட வெளிநாடு சார்ந்த பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், இதைத்தான் அதிகமா விரும்புவாங்க. வாழ்க்கையில மற்றவங்க பார்க்காத அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களை, அதாவது அடுத்தவங்களால நம்ப கூட முடியாத அளவுக்கு உண்டான அனுபவங்களை இந்த சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறவங்க பார்ப்பாங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே மனக்கசப்பு அப்படின்றது, மனஸ்தாபம்ன்றது இருந்துகிட்டு தான் இருக்கும் இவங்களுக்கு எல்லாம். காதல்லையும் சரி, கல்யாண வாழ்க்கையிலும் சரி, அடிக்கடி பாத்தீங்கன்னா சிக்கல்ன்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க ஈஸியா அவங்க மனசை காயப்படுத்த முடியும். இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மன அழுத்தம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பயம், தூக்கம் அப்படின்றது குறைவாதான் இவங்களுக்கு இருக்கும். தசாபுத்தி மோசமாகி மோசமான இடங்கள்ல ஜாதகத்துல இந்த சந்திரன் ராகு சேர்ந்திருந்தா கன்ஃபார்ம் மனநோய் அவங்களுக்கு வரும். சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிற எல்லாத்துக்கும் மனநோய் வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தசாபுத்தி மோசமாகி இந்த சந்திரன் ராகு மோசமான இடங்கள்ல சேர்ந்திருந்தாதான் கன்ஃபார்ம் மனநோய்ன்றது வரும். இப்போ இந்த சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலே எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு எடுத்துட்டு போறதுல ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. அடுத்தவங்க மத்தவங்க சொல்லாத யோசனை சொல்றதுல ஒரு அசாதாரணமான ஒரு யோசனை, சூப்பரான ஒரு யோசனை சொல்லக்கூடியதுல திறமையானவங்களா இருப்பாங்க. ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல அறிவு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்புறம் இந்த மந்திரம், தந்திரம், ஜோதிடம், இது சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஆர்வம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் கேது. இந்த சந்திரன் பிளஸ் கேது சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்?
அதாவது ராகு அப்படின்னாலே எதையும் விரிக்கிறது, கேது அப்படின்னாலே சுருக்கிறது. சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கேது அப்படின்னாலே எதையுமே சுருக்கிடுவாரு, எதையுமே விட்டுட்டு ஓடி போறது இந்த கேது. ஆன்மீகம், ஒரு துறவி மாதிரி வாழக்கூடிய மனப்பான்மை, அடுத்தவங்க மேல பெருசா பாசமே இல்லாம இருக்கிறது. இந்த பாசம், அன்பு, காதல், நேசம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர், இதெல்லாம் இந்த கேது. சந்திரன் தான் மனம், உணர்ச்சி, தாய், இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்ப இந்த ரெண்டு கிரகம் சந்திரன் கேது சேர்ந்துட்டா என்ன ஆகும்? இவங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு துறவி மாதிரி வாழ்ற மாதிரியான ஒரு மனநிலையோட தான் இவங்க வாழ்வாங்க. இவங்க மனசு எப்ப பார்த்தாலும் குழப்பம், ஒரு மன சஞ்சலம், ஒரு தனிமையா வாழ்ற மாதிரியான ஒரு உணர்வு. கூட்டு குடும்பத்திலே இருந்தாலும் தனியா வாழ்ற மாதிரி ஒரு உணர்வு தான். தனிமையை தான் அதிகமா விரும்புவாங்க. கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா எந்த ஒரு கற்பனையிலையும் நிலையா இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் திங்க் பண்ணுவாங்க. ஆனாலும் ஆன்மீகத்தை விட அந்த என்னதான் ஆன்மீக சிந்தனை இருந்தாலும் அந்த ஒரு துறவியா வாழ்ந்தா மனநிலை எப்படி இருக்கும், அந்த சிந்தனைக்குள்ள அதிகமா போயிருவாங்க. அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அம்மா சார்ந்த வகையில தாய் வழி உறவுகள் சார்ந்த வகையில ஒரு பாசம், அன்பு, காதல், நேசம்ன்றது பெருசா இருக்காது. இந்த சந்திரன் கேது சேர்க்க இருக்கிறவங்களுக்கு அம்மாவோட வாழ்க்கை ரொம்ப சிரமமா தான் இருந்திருக்கும். ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இங்க நான் பொருளாதாரத்தை சொல்லவில்லை, மற்ற வகையில போராட்டம் அப்படின்றது அம்மாவுக்கு இருக்கும். இந்த பணம் நிறைய சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்ற ஒரு அந்த ஆசை, ஒரு பற்றுதல் அப்படின்றது பெருசா இவங்களுக்கு எல்லாம் இருக்காது இந்த சந்திரன் கேது சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. ஆனா இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். மற்ற கிரக அமைப்புகள் மோசமாகி தசா புத்தி மோசமானா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்கெல்லாம் அடுத்தவங்களை நம்பிதான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் இவங்க வாழ்க்கையில. இப்போ இந்த சந்திரன் கேது சேர்த்து இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சராசரி மனிதன் சிந்திக்கிற மாதிரி எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. இவங்களுடைய சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அசாதாரணமான சிந்தனையா இருக்கும். வேற லெவல்ல சிந்திப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷனால அந்த அளவுக்கு சிந்திக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே. இப்ப இந்த சந்திரன் கேது சேர்த்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆன்மீகம், ஜோதிடம், மந்திரம், தந்திரம், தியானம், இந்த ஒரு துறவி போன்ற மனநிலையோட வாழ்றது, இது எல்லாமே இதெல்லாம் ஆர்வம் அதிகமா இருக்கும். பல பேர் அதுக்குள்ள போயிடுவாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிக்கடி திடீர்னு மாற்றத்தை சந்திப்பாங்க. உறவுகள் சார்ந்த வகையில பெருசா ப்ராப்ளம், பிரச்சனை தான் உடனே விலகி போயிட்டே இருப்பாங்க. அதை கண்டுக்க மாட்டாங்க பெருசா. அது எந்த உறவா இருந்தாலும் சரி. குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் அந்த பந்த பாசம் குறைவு தான் இவங்களுக்கு. அதிகபட்சம் தனிமையை விரும்பி தனிமையா வாழணும் அப்படின்ற சிந்தனை தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். மற்ற கிரக அமைப்புகள் மோசமாயிருச்சுன்னா அந்த தனிமையை வாழ வேண்டிய கட்டாயம் தான் அதிகமா வரும். ஒன்னாவே இருந்தாலும் குடும்பம் ஒரு பக்கம் இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இவங்களுக்கு வரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அதிக ஆர்வம் அந்த ஒரு துறவியா வாழணுன்றதுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த தசா புத்தி ஒத்து மற்ற கிரக அமைப்பெல்லாம் ஒத்து இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா அதை அடைஞ்சே தீருவாங்க, அந்த மோட்சம் அப்படின்றது. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் கேது சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல அறிவுன்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இந்த யோகா, தியானம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அதிகமா இருக்கும். அதை பத்தி ஓரளவு தெரிஞ்சும் வச்சிருப்பாங்க. அடுத்தவங்களால உணர முடியாத ஒரு விஷயங்களை எல்லாம் இவங்களால உணர முடியும், ரகசியமான விஷயங்களை. ஓகே, இதுவே டைம் அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன். 54 நிமிஷத்தை தாண்டிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். இப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் நடக்காது. இதுல சொன்ன 1-2 விஷயங்கள் நடக்காமலும் இருக்காது. இதுதான் உண்மை, யதார்த்தம். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பதிவுல நாம சொன்ன விஷயங்கள் அதிகபட்சம் சரியாவே இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த பதிவுல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.